சச்சின் சகோதரர் அவர்களுடைய தெய்வீக புரட்சி பட்டினுடைய வகுப்பு இன்று 4வது நாளாக தொடர்கிறது. நம்ம எல்லாருமே இப்ப அந்த வகுப்பை கேட்கலாம். பாப்தாதா அவர் மூலமாக நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும், இதை அவரும் சொல்ல போறாரு. ஓம் சாந்தி. தி டாக் நைட் ஆஃப் த சோல். ஆசை மனிதனை விடுவது கிடையாது. மனதில் இருக்கக்கூடிய இருட்டு, இதுதான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருக்கு. மனதில் இருட்டு ஏற்படுவதற்கான காரணம் ஆசைதான். இந்த இருட்டு என்ன பண்ணுது? வேதனையை தரக்கூடியதாக இருக்கு. இந்த வேதனைக்கான மருந்து அவ்யக்த முரளி. இது மட்டும்தான். நான் ஆத்மா, விதேசியாக இருக்க. இங்க எதுவுமே எனக்காக கிடையாது. சரீரம் தனிப்பட்டது, ஆத்மா தனிப்பட்டது. ரெண்டுமே ஒன்றாக இருக்க முடியாது. ஆகாயம், பூமி அனைத்துமே தனித்தனியானதுதான். இந்த உலகத்திற்கானது ஆத்மா, நான் கிடையாது. நான் ஆத்மா. ஏன் இந்த சரீரத்தின் மேல பற்று வைக்கணும்? இந்த சரீரம் இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டது. நான் ஆத்மா, விண்ணுலகத்தில் வாழக்கூடியவன், இருக்கக்கூடியவன். நான் அவ்யக்தமான ஆத்மா, அவ்யக்தமான உலகத்தை சார்ந்தவன், பரந்தாம நிவாசி. தன்னுடைய ஜென்மஸ்தானம், ஜென்ம பூமி சில சமயம் நமக்கு தெளிவாக தெரியும், சில சமயம் எதுவுமே நமக்கு தெரிவது கிடையாது. முரளி ரொம்ப பிரகாசமாக நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த பிரகாசத்தினுடைய ஆர்வம், பிரகாசத்துல மூழ்கி இருப்பது நிரந்தரமாக நம்ம இருக்கணும். பாபாவுடைய முரளியில, பாபாவுடைய சிந்தனையில, பாபாவுடைய ஞானத்துல நம்ம மூழ்கி இருக்கணும். பாபாவுடைய முரளி தான் நம்முடைய வாழ்க்கைக்கு கைத்தடியாக இருக்கு. நம்ம யாத்திரை பண்றோம், ஆத்மா வெளியேறுது. இதுல நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய யாத்திரை பிரபு கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனா பாருங்க, நடுவுல எந்தெந்த மாதிரி எப்படி எல்லாம் விஷயங்கள் நடக்குது, யார் யாருக்குள்ள எவ்வளவு தடுமாற்றங்கள் ஏற்படுது. விஷயங்கள் விஷம் போல இருக்கு. பூக், அதாவது ஆத்மாவினுடைய சக்தியை குறைக்கக்கூடியதாக இருக்கு. சுமை ஆத்மாவுடைய சக்தியை குறைக்குது. இங்க இருக்கக்கூடிய அனைத்துமே எல்லைக்கு உட்பட்டதுதான். நமக்காக வரக்கூடிய அவ்யக்த வாணியினுடைய வார்த்தை, பகவானுடைய வார்த்தை நிர்வாண உலகத்திலிருந்து வருது. ஆத்மாவினுடைய சக்தி இருட்டை நீக்கி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போகக்கூடியதாக இருக்கு. பரமாத்மாவினுடைய வார்த்தை. இந்த யஜ்யம் 4 விதமாக உள்ளது. அதுல இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஞான யஜ்யம், இதுல முரளியினுடைய பயிற்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அடுத்தது யோக யஜ்யம், தவம் தபஸ்யாவினுடைய யஜ்யமாக இருக்கு. 3வது சேவாவினுடைய யஜ்யம், இதுல நம்ம சேவை செய்து நம்மை நாம பயனுள்ளவங்களாக பயன்படுத்துறோம். 4வது தூய்மையினுடைய யஜ்யம். இந்த மார்க்கத்துல நிறைய பொருட்கள் ஆத்மாவை மிகவும் பாரமாக மாத்திருச்சு. இன்னைக்கு முரளியில ஆத்மால எது பாரமாக இருக்கு, இத பற்றி நமக்கு பாபா தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆத்மாவை பாரமாக மாற்றக்கூடிய விஷயங்கள் இது. இதை இப்ப நம்ம பார்க்க போறோம். 1 விகாரம், அகங்காரம், பொறாமை. அடுத்தது பற்று. இதை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி 12 வகையான குரங்குகள் நம்மளுடைய வாழ்க்கைய மிகவும் தொல்லைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நேற்று கூட நம்ம பார்த்தோம் என்னென்ன விஷயங்கள், எப்பேற்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய மனசுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியது, நம்முடைய சந்தோஷத்தை குறைக்கக்கூடியது என்ற விஷயத்த நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப இன்னைக்கு எல்லாருமே உலகத்துல இந்த 12 வகையான விஷயங்கள்ல அடிமையாயிருக்காங்க. தெரிஞ்சும் தெரியாமையும் அடிமையாயிருக்காங்க. இப்போ முதல் விஷயம் விகாரம், அகங்காரம், பொறாமை, பற்று. 2வது விஷயம் என்ன? விக்கர்மம். விக்கர்மத்தை விட விக்கர்மத்தினுடைய நிலை மிகவும் மனிதர்களுக்கு துக்கத்தையும் வேதனையையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு.
மூன்றாவது பழைய சம்ஸ்காரம். இந்த பழைய சம்ஸ்காரம் என்ன பண்ணுது? ஆத்மாவை ரொம்ப பாரமாக மாத்திருது. நாலாவது பழைய மோசமான நினைவுகள், கடந்த கால வருத்தமான நிகழ்ச்சிகள், அது உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. சூழ்நிலைகள் உருவாகும் போது தானாகவே வெளியே வருது. நமக்கே தெரியாது, நான் மறந்துட்டேன், ஆனா எப்படி எனக்குள்ள இந்த மாதிரி வெளியே வந்தது, நான் ஏன் இப்படி பேசினேன் எனக்கு தெரியல, நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன் எனக்கு தெரியலன்னு நாமளே சொல்றோம். அஞ்சாவது வீணானது நெகட்டிவ். ஆறாவது தனிமை, டிப்ரெஷன், எதுலேயுமே ஆர்வம் இல்லாம இருக்கிறது, இறந்து போயிட்டா போதும், இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நம்மளால என்ன யூஸ் இருக்கு, இந்த மாதிரி நினைக்கிறது. ஏழாவது சம்பந்தம், நம்ம தொடர்புல யார் யாரெல்லாம் வராங்க அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கடுமையா நம்ம நடந்துக்கிறது. அன்பு காஞ்சி போயிடுச்சு. அன்புனா என்னன்னு தெரியாம இன்னைக்கு எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. எட்டாவது பயம், நிரந்தரமாக பயம் வருது. ஏன் பயம் வருது? யாருக்காக பயம் வருது? பயப்படுறனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் ஏன் பயப்படணும்? இப்ப இந்த பயம் என்ன பண்ணுதுன்னா மரணத்தை கூட பக்கத்துல கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. ஒன்பதாவது வியாதி, நம்ம செஞ்சிருக்கக்கூடிய கர்ம கணக்கு வழக்குகள் என்ன பண்ணுது? நமக்கு வேதனையை தரக்கூடியதாக இருக்கு, வியாதியை தரக்கூடியதாக இருக்கு. பத்தாவது துக்கம். துக்கம்னு நம்ம பார்க்கும்போது ஃபைனான்சியல் பிரச்சனைகள் நமக்கு இருக்கு, வாழ்க்கையில டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல, அதனுடைய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு இருக்கு. 11வது என்னன்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷனை உருவாக்குறது. 12வது போஜன், உணவு. அதாவது இந்த சாப்பாடு தான் என்ன பண்ணுது? மனசு ரொம்ப அதிகமாக பாரமாக்குது. ரொம்ப ஹெவியா நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன், வயிறு என்ன ஆகும்? டும்முன்னு இருக்கும். ஐயோ ரொம்ப நான் சாப்பிட்டேன், என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாதுன்னு கூட நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு பாபா முரளியில என்ன சொல்லியிருக்காரு? இந்திரபிரஸ்த சபையை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த இந்திரபிரஸ்த சபையில தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப யார் தன்னை உணராம தேகம் என புரிஞ்சிருக்காங்க அவங்க இந்திரபிரஸ்துக்குள்ள நுழைய முடியாது. அப்போ தேகபான் என்னாலே என்ன? மனிதர்களுடைய மோசமான வாசனை தான். இந்த இந்திரபிரஸ்துன்னு சொல்லும் போது பாருங்க, மழை பொழியக்கூடியவராக இருக்காரு. ஃபரிஸ்தாக்கள்னு சொன்னா பறக்கக்கூடியவங்க, ஃபரிஸ்தாக்கள் லேசாக இருக்கக்கூடியவங்க. பறப்பவர்கள்ல எது தடுக்குது? இப்போ வெயிட்டு தான் என்ன பண்ணும்? தடுக்கும். துக்கம் தடுக்குது, வேதனை தடுக்குது. இப்போ பறக்கக்கூடிய ஆத்மாவை இந்த துக்கம், வேதனை, கஷ்டம், மனபாரம் இது எல்லாமே தடுக்கக்கூடியதாக இருக்கு. லேசாக இருப்பதனால மட்டும்தான் நம்முடைய சுபாவம் உண்மையான சுபாவமாக மாறும். ஆத்மா லேசாகல அப்படின்னா ஆத்மானால பறக்க முடியாது. பாபா இன்னைக்கு முரளியில 18/1/77 3 விஷயங்களை பாபா சொல்லியிருக்காரு. ஒன்று, பறக்கணும்னு நினைக்கிறாங்க குழந்தைங்க, ஆனா குழந்தைனால பறக்க முடியல. ரெண்டாவது, பாபாவை மீட் பண்ணிட்டே இருக்கணும், பாபா கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பேச முடியறதில்ல, சூழ்நிலைகள் தடுக்குது. அடுத்தது மூணாவது, ஒவ்வொரு சூழ்நிலைகளையுமே தன்னைத்தானே வளைஞ்சு கொடுக்கணும், மோல்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால மோல்ட் ஆக முடியல. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? அவாய்டு பண்ணிடுறாங்க. டாக்டர் கூட என்ன பண்றாரு? வெயிட் லாஸை பத்தி சொல்றாங்க. அப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டயட் கண்ட்ரோல்ல இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ இங்க ஆன்மீகமான டாக்டர் என்ன சொல்றாரு? ஆன்மீகமான ருஹானி ட்ரில், ருஹானி எக்ஸசைஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அதாவது தேவையில்லாத உணவை ஆத்மாவுக்கு கொடுக்க கூடாது. இதை நமக்கு ஆன்மீகமான ஸ்பிரிச்சுவல் டாக்டர் நமக்கு சொல்றாரு. அடுத்தது, நம்ம எந்த மாதிரியான சாப்பாடு நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரியான உணர்வுகள் தான் நமக்குள்ள வருது. பாருங்க, விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் கண்ட்ரோல் தானாகவே வரும். இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது என்னாகும்? அந்த நேரத்துல எந்த விதமான பாவங்களும் செய்ய மாட்டாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் என்பது தேவைப்படுது. முழு முரளியுமே நமக்கு இன்னைக்கு பாபா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அதிகமாக வெயிட்டை பத்தி தான் சொல்லியிருக்காரு. இப்ப ஆத்மா தேகாபிமானத்துல இருக்கும் பொழுது மனம், புத்தி ரெண்டுமே என்ன ஆயிரும்? வெயிட்டா இருக்கும். இப்போ அதே போல சரீரம் என்ன பண்ணுது? சரீரம் சோம்பேறித்தனம் நிறைஞ்சதாக, வியாதி நிறைஞ்சதாக, இமோஷனல் நிறைஞ்சதாக,
துக்கமுடையதாக மாறுது. இப்போ இந்த ஆத்மா லைட்டா இல்லைன்னா சரீரத்தை அது என்ன பண்ணுது, பாரமாக மாத்திருது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆத்மாவுக்கான போஜனம் என்ன அதை நம்ம கொடுக்கணும். ஆத்மாவுக்கான சாப்பாடு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மனம் ரொம்ப லேசா இருக்கும். துக்கத்தினுடைய சூழ்நிலை நம்மளை விட்டு போயிடும். இப்போ உணவு எப்போ நம்ம அதிகமாக நம்ம சாப்பிடுறோமோ அப்போ அதிகமாக நமக்கு என்ன ஆகும், தூக்கம் வரும். எனவே நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது, வெயிட் அதிகமாக கூடாது. இந்த பட்டியல நமக்கு ரூல்ஸ் இருக்கு. 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுங்க, தன்னுடைய ஹைட்டு வெயிட்டை செக் பண்ணணும். BMI அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது தானாவே நமக்கு காட்டும், நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட், ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியான வெயிட் இருக்கணும்ன்றத அந்த ஆப் காட்டுது. நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபிசிக்கல் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஆன்மீகம் நமக்கு ஃபெயில் ஆயிரும். நேற்று கூட இது இந்த கிளாஸ்ல நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஹெல்த் நல்லா இருந்தாதான் வெல்த் நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருந்தாதான் ஆத்மா ஆரோக்கியமானதாக இருக்கும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ டேப்லெட் சாப்பிட்டே இருப்பாங்க சிலர். ஒரு சிலர் 120 கிலோ 130 கிலோ வரையும் இருக்காங்க. இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, சுகர் பிரச்சனை வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வருது, யாரை பார்த்தாலும் பிடிக்கிறது இல்லை, வெறுப்பு ஏற்படுது. இப்போ நம்ம அதிகமா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுட்டுக்கான எக்ஸசைஸ்ல ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, ரெண்டாவது பாடியை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, லைட்டா வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ ஆத்மா வெயிட் ஆகிறதுக்காக 12 காரணங்கள் இருக்கு. இப்போ தன்னைத்தானே பச்சாதாபப்படணும், தன்கிட்ட தானே மன்னிப்பு கேட்கணும். இப்போ நான் ஏதாவது ஒரு விகர்மம் செஞ்சிருந்தேன்னா அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும், பச்சாதாபம் பண்ணணும். ஏன்னா பிராயச்சித்தத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, முதல் விஷயம் தானம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க. வெளி உலகத்துல என்ன பண்றாங்க, தீர்த்த யாத்திரை செய்யறாங்க, தவம் பண்றாங்க. சோ நம்முடைய தீர்த்த யாத்திரை எது, இந்த 4 தாமங்களை சுற்றுவதுதான் தீர்த்த யாத்திரை. பாபாவுடைய நினைவுல இருப்பதுதான் ஜபம் பண்றது, தவம் பண்றது, பவித்திரமான இடத்துக்கு போறது, விரதம் இருக்கிறது, உபவாசம். அதாவது பக்தியில சொல்லுவாங்களே, பட்டினி இருந்து பகவானை நினைவு செஞ்சோம். அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருமே விரதம் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க டீச்சர்ஸ் டேவா இருக்கு. அப்போ டீச்சர்ஸ் டேல ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும், விசேஷமான கிஃப்ட் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும். நோட்டை கொடுங்க, பென் கொடுங்க, ஏதாவது எழுதி கொடுங்க. ஆனா அது எழுதுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா வித்தியாசமானதாக இருக்கணும். இப்ப எதுவுமே இல்லைனாலும் தேங்க்யூனாவது நீங்க எழுதி கொடுக்கணும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கணும், பச்சாதாபம் படக்கூடியதுக்கான விதி என்ன, நினைவுல இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு விதி என்ன, நம்ம பாபாவுடைய நினைவுல இருக்கணும், தபஸ்யா. இதுதான் நம்ம பச்சாதாபம் படக்கூடியதுக்கான விதி இருக்கு. இப்போ 12 பாயிண்ட்ஸ் சம்பூர்ணமாக நம்ம ஆகிறதுக்காக இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம நல்லா ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்க கூடியவங்களாக இருக்கணும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், 4 தாமத்தினுடைய யாத்திரை செய்யணும். சம்பூர்ணமான யோகா நமக்குள்ள வரணும்னா 4 தாமத்தினுடைய யாத்திரை பண்ணணும், 5 ஸ்வரூபத்தினுடைய பயிற்சி பண்ணணும், மதுபன் தீர்த்த ஸ்தலத்தை நிறைய நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். நம்ம இருக்கக்கூடிய சென்டர் அது கூட ஒரு தீர்த்த ஸ்தலமாக இருக்கு. நம்முடைய வீட்டு தெய்வீகமான வீடாக நம்ம மாற்றணும். தீர்த்த பாடசாலையா இருக்கலாம், அது கூட மிகப்பெரிய ஒரு தீர்த்த ஸ்தலமாக இருக்கு. பாருங்க, இந்த மனம் என்பது மதுபன். மனம் ஒரு தீர்த்த ஸ்தானம் தான். இயற்கையான சூழ்நிலை எங்க இருக்கு அங்க போய் உட்காருங்க. இதுவும் கூட ஒரு தீர்த்த ஸ்தானம் தான். இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா படிப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, குருகுலத்துல உட்கார்ந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து படிப்பாங்க. இப்ப அந்த சூழ்நிலை ரொம்ப தூய்மையான சூழ்நிலையா இருந்தது.
ஆகாயம் கூரையா இருக்கும். அந்த ஆகாயம் என்ற கூரைக்கு கீழே உட்கார்ந்து எல்லாருமே படிப்பாங்க. இப்போ எல்லாரும் படிக்கும்போது எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் நல்லா இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இருந்தது. அடுத்தது நம்ம பச்சாதாபம் படுறதுக்கான வழி என்ன, அதிலிருந்து பச்சாதாபம் படுறோம்னா அதிலிருந்து விடுபடணும். அதற்கான வழி என்ன, தொடர்ந்து ஜபம் செஞ்சுட்டே இருக்கணும், வாயில மனசுல சொல்லிட்டே இருக்கணும். உதாரணமா என்ன பண்றாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ இங்க கூட பாருங்க 4 விதமான யஜ்யம் இருக்கு. ஞான யஜ்யம், யோக யஜ்யம், பவித்திரமான யஜ்யம் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு பாபா என்ன சொல்றாரு, டெய்லி குளிக்கணும், டெய்லி முரளி கிளாஸ் கேட்கணும். இது எல்லாமே நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு. இப்போ இங்க கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், முரளி டெய்லி டெஸ்ட் எழுதணும், நல்லா படிக்கணும், முரளி படிச்சுட்டே இருக்கணும், ஞானன்ற குளியல்ல நம்ம குளிச்சுட்டே இருக்கணும், அதை பத்தி சிந்தனை செய்யணும், முரளியை டச் பண்ணிட்டே இருக்கணும், முரளிக்குள்ள மூழ்கி போயிடணும், முரளியில விளையாடணும். கனவுல கூட முரளியினுடைய பாயிண்ட்ஸ் வரணும். இப்ப தண்ணியில காலை வச்சு டப்பு டப்புன்னு குழந்தைங்க அடிச்சு விளையாடுவாங்க இல்லையா. சோ அதே போல முரளி என்ற நீர்ல நம்மளுடைய வாழ்க்கைன்ற படகை என்ன பண்ணணும், ஓட்டணும். போட்ல போறது, அடுத்தது குளிக்கிறது, இது எல்லாமே தூய்மையினுடைய அடிப்படையில தான். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு விரதம் இருக்கணும், தீர்த்தஸ்தானம் நமக்கு இதுதான். அடுத்தது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நம்மள பகவானை விட்டு தூரமாக விலக்கிருச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்றாங்க, 40 நாள் விரதம் இருக்கணும். அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியில சொல்றாங்க 40 நாள் விரதம் இருந்தா அப்புறமா என்ன பண்ணலாம், புனித ஸ்தானம் எடுக்கலாம், ஞானஸ்தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முகமது பைகம்பரா இருக்கலாம், மற்ற சாது, சன்னியாசி, தபஸ்யா, மகாத்மாக்கள், இவங்க எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, இயற்கையோடு இணைந்து இருந்தாங்க. அடுத்தது இந்த இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால அதிகமான சுகம் ஏற்படும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற சூழ்நிலைகளை சுலபமாக நமக்கு புரிய வைக்கக்கூடியதாக இருக்கு. நம்ம எந்த மாதிரி விக்ரமம் செய்யறோமோ அந்த விக்ரமத்தை பார்த்து நமக்கு பச்சாதாபம் ஏற்படணும். சம்பந்தத்துல மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும் மற்றவங்களை. நெகட்டிவ்ல இருந்து விடுபடணும்னா முரளியினுடைய சிந்தனை நமக்கு தேவைப்படுது. பாபாவுடைய முரளி நம்முடைய சிந்தனையை மெதுமெதுவாக என்ன பண்ணிரும், நெகட்டிவான சிந்தனைகளை மாத்திரும். இதுக்கு யாருடைய உதவி வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கங்க. யாரையுமே நம்ம உதாசீனம் படுத்தக்கூடாது. ஏன்னா கர்மத்தினுடைய கணக்கு நமக்கு அவசியமாக ஏற்படும். அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே நம்ம கூட வர்றது போறது கிடையாது. துக்கத்துக்கான காரணம் என்ன, டென்ஷனுக்கான காரணம் என்ன, நம்ம யோசனை பண்ணோம். நான் சரியா முரளி படிக்கல, முரளி நல்லா படிச்சிருந்தேன்னா அதுல டென்ஷன் தானாகவே நம்மளை விட்டு போயிடும். பாருங்க, எக்ஸாம்ல 8 மார்க் எடுக்கிறோம், 2 மார்க் குறைஞ்சிருச்சு. எப்படி குறைஞ்சிருச்சு தெரியல, டென்ஷன் ஆயிருது, மனசு உடைஞ்சு போயிடுது. இது ஸ்பிரிச்சுவலான டென்ஷன். இப்போ டெய்லி அவரு எல்லாருக்குமே, அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருக்கும் டெலகிராம்ல. அவங்க எல்லாத்துக்குமே அவரை டெஸ்ட் வைக்கிறாரு. அதுல 3000 பேர் டெஸ்ட் எழுதக்கூடியவங்களாக இருக்கும். அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டெய்லி அவரை டெஸ்ட் வச்சுட்டே இருக்காரு. 21 நாளைக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. அப்புறமா ஃபுல் கிளாஸ் எடுக்கும்போது ஃபுல் முரளி முடிச்ச பின்னால அது தனியா ஒரு புக்கு. இந்த வருஷத்துல 1979 அந்த டெஸ்ட் இப்ப போயிட்டு இருக்கு. 1977 வருடத்தினுடைய கிளாஸ் தான் இப்ப நடத்திட்டு இருக்காரு. இதனுடைய கிளாஸ் ஒரு வருஷத்தினுடைய ஃபுல் கிளாஸ் செப்டம்பர் 29 ஹிந்தியில அவரு கிளாஸ் டெஸ்ட் வைப்பாரு. இப்ப அதற்கான கிளாஸ் தான் இப்ப நம்ம எல்லாத்துக்குமே நடத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த 21 நாளுக்கான டெஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முறையில இருந்து டெஸ்ட் வைக்கிறாரு. இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 9 நாளைக்கு இந்த முறை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. 9 நாளைக்கு
ஒவ்வொரு முறையிலும் இருக்கும். 10வது நாள்ல இருந்து 2 முறையிலே டெஸ்ட் வைக்கிறாரு. அதை பத்தி தான் இப்ப சொல்றாரு. சிலர் 8 மார்க் எடுக்கிறாங்க, அப்ப டென்ஷன் ஆகுது. 2 மார்க் எப்படி குறைஞ்சிருச்சு தெரியல, மனசு உடைஞ்சு போகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ உண்மையாலுமே அது டென்ஷன் ஆகுது தானே. அடுத்தது யார் குண்டா இருக்கீங்களோ அவங்க தன்னுடைய பிஎம் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தருமே வெயிட்டை அவசியமாக குறைக்கணும். நம்மளுடைய பாடியுடைய எடை ரொம்ப லைட்டா இருக்கணும். விரதம் இருந்து உடனே வெயிட்டை குறைச்சிடக்கூடாது. அப்புறமா தலை சுத்தல் வரும், கீழே விழுந்துருவீங்க. சிலர் என்ன பண்றாங்க, நிறைய சாப்பிட்டு பிளாஸ்டிக் பைய போல வயிறை போட்டு ரொம்ப ரொப்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடவும் கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல முக்கியமா நமக்கு சொல்லியிருக்காரு, ஆத்மாவை பாரமாக மாற்றக்கூடிய 12 விஷயங்கள் அதை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்தது பாடியோடைய வெயிட் நம்ம கம்மி பண்ணணும். 3வது டீச்சர்ஸ் டேல நம்ம விசேஷமாக டீச்சர்ஸ்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். 4வது நம்ம பச்சாதாபம் படுவதற்கான 7 விதிகள் சொல்லியிருக்காரு. அந்த பச்சாதாபத்திலிருந்து விடுபடுவதற்கான, பச்சாதாபப்படுறோம், அந்த பச்சாதாபத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன பண்ணணும் இதை சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆத்மா வெயிட்டா இருக்கு, அந்த வெயிட்ல இருந்து விடுபடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் ஆத்மாவை வெயிட் பண்ணுது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருமே அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா சிந்தனை செஞ்சு ப்ராக்டிக்கலா நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதனுடைய சுகத்தை நம்ம அனுபவம் பண்ணலாம்.